ஹலோ டார்மிஸ். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரீம் கேர்ள் சீசன் 1 அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம்னா, ஒயினை பார்க்குறதுக்காக பங்க்டன் பாய்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கள்ல, ஆரம்பலாம் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படி இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு ஆரம்பம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, இல்லை நம்ம போகிறோம், கண்டிப்பாக வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் கிளம்பி போகும்போது இங்கே வந்து ஆண்டியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு பார்த்துருப்பா இவங்கெல்லாம் வர்றதை அப்படி விண்டோ வழியாக பார்த்துட்டு பெட்லேருந்து டக்குன்னு எழுந்திரிச்சு போவா. அப்படியே போயிட்டே இருக்காப்ப ஆண்டி பார்த்துட்டு, ஒயின் என்னம்மா பண்ணுற, எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை ஆண்டி நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போவான். வெளியே போயிட்டு பார்த்துட்டு எல்லோரும் க்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்ட போவாள். போயிட்டு கேட்குறா, ஆரம்பண்ணா நீங்களா, எப்படி இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் எல்லோரும் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நான் தான் ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்ல, அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே மீட் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அது நல்லா இருக்காதுல்ல, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டோம், எங்களுக்கும் ஃபைனலி ஒரு தங்கச்சி கிடச்சிட்டால அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ பேசினது எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம் ஆண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லுவாங்க. மச்சான் நீ உண்மையிலே லக்கி தான்டா, இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் கடைசியாக உன் வழியாக எங்களுக்கு ஒரு தங்கச்சியும் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தயங்கம்லாம் சொல்கிறான், ஒயன் நீ வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வா, வந்து டேப்லெட்லாம் சாப்பிடு அப்படின்ட்டு. உடனே ஒயன் சொல்கிறாங்க, ப்ளீஸ்டாண்டி வேணாண்டா, டேப்லெட்லாம் வேணாண்டா, வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, வாமிட் வந்துடும், அது ரொம்ப கசப்பாக இருக்குது, வேணாமே இன்றைக்கி ஒரு நாள் என்னை விட்டுரு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி நான் போய் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கும்போது அந்த டைம் சொல்கிறேன், இப்போ உனக்கு வீட்டுக்கு போகணுன்னா நீ டேப்லெட் சாப்பிடு, இல்லையா நீ இங்கே இரு, டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு. சரி சாப்பிட்றேன், நீ சும்மா இதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒயின் வந்துட்டு நம்ம பாய்ஸ் கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், சின்ன குழந்த மாதிரி பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தயங்க பார்த்துட்டு அவளோட சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல எப்போவுமே நம்ம ஒயின். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவளோட குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், என்னதான் அவன் பண்ணி தப்பாகவே இருந்தாலும் அவனுக்கு வந்து இப்போது அவனுக்கு என்னென்னா, இப்போ என்னடா நமக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நமக்காக உயிரே விட வந்துட்டா அப்படிங்கிற இதில் தான் இருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நமக்கு எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பொண்ணு இவ்வளோ நாள் எங்கடி இருந்த அப்படின்னா, ஏன்னா அவள் வர்றது வரைக்கும் அவன் வந்து ரொம்பவே சேடாக இருந்திருப்பாள், ஆனால் அவளால் தான் அவன் இப்போ ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஆண்டி வந்து கூப்பிட்றாங்க, பசங்க வாங்கடா எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இருந்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அண்ணங்க கூட விளையாடிட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறமா சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்குல்ல அவங்களாம் வந்திருக்காங்கல்ல, நான் விளையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஜின் வந்து இருந்துட்டு சொல்கிறாரு, ஒயன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுவா, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்து ஒயின்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்பார், குட்டி பிசாசு அண்ணன் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேனா, அதுக்கு என் செல்லக்குட்டி உன்னை மட்டும்தான் சொல்லணும், சொல்லுவியா அப்படின்னு கேட்டோன்னே, சரி நானே கேளு நான் சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, உனக்கு டயம் வேணுமா இல்லை உன்ன ஜங்குக்கு வேணுமா, யார் வேணும் சொல்லு, உனக்கு யாரை பிடிக்கும் சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னே நம்ம தயங்கில், டேய் பாருடா பண்ணிப்பையா நீ பாரு, என் ஒயின் என்னதான் சூஸ் பண்ண போகிறா, அவள் சொல்லுவா பாரு, அவளுக்கு வின்டர் வியர் தான் வேணும்னு சொல்லுவாள், ஒயின் சொல்றி சீக்கிரமாக சொல்றி அப்படின்னு சொன்னோன்னா ஒயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் இவனை கதிக்கிழங்க வைக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அப்படியே தயங்க பார்த்து நக்கெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு, எனக்கு அது எனக்கு அடிச்சி சொல்லி தோலை எவ்வளோ நிலைமை எனக்கு நின்றுட்டுருக்கு, அடுத்த டைலாக சீக்கிரமாக சொல்லுடி அப்படின்னு சொன்னோன்னே
எனக்கு வந்து ஐயோ மறுபடியும் எனக்குறாளே ஐயோ இங்கே டென்ஷன் ஆகுது, சீக்கிரமாக சொல்லு, யார் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. சரி வேறு வழி இல்லை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும் எனக்கா எனக்கு என் அண்ணன் ஜங்குக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்கு ஐயா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு பாத்தியா பாத்தியா நான் சொன்னல என் தங்கச்சி என்னதான் சூஸ் பண்ணுவேன், பிச்சமோனே பெரிய பல்ப் வாங்கிட்டியா, உனக்கு வேணும்டா இதெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நம்ம ஒய்ஃப் கேட்குறாங்க நம்மளாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு. ஓகே எடுக்கலாம் அப்படின்னு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாம் சேர்ந்து குரூப்பாக செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து மொபைல் தூக்கிட்டு முன்னாடி வந்து நிற்பார். ஒன்று அவன் பார்த்துட்டு நீ எங்கே வர, இல்லை குரூப் ஃபோட்டோ நான் சொன்னது எங்கள் அண்ணா கூட தான் எடுப்பேன்னு சொன்னேன், ஒன்றும் நான் கூப்பிடவே இல்லையே, நீ இந்த கேங்கில் நீ வரக்கூடாது, ஆக்சுவலி நீ தான் ஃபோட்டோகிராஃபர், போய் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போ டைம் ஆச்சு சீக்கிரமாக போய் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ தெரிலடி இப்போல்லாம் நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, பார்த்துக்கிறேன் இப்படினாலும் என்கிட்ட எப்போடா ஆமாம் இவர் பெரிய இவர் நீ எங்கே இப்போ வந்து என்ன அடி பார்க்கலாம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் அண்ணங்க இருக்கும்போது உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. கரெக்டாக வந்து இப்போது அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது இன்னும் 2 days. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒயின் வந்து இப்போது ஆண்டி வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ ஆண்டி வந்து கேட்குறாங்க ஒயின் நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா என்ன ஆண்டி எனக்கு என்ன நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா இல்லை எல்லா பொண்ணுங்களும் ஒரு பொண்ணோட லைஃப்பில் இது முக்கியமான மூமெண்ட்டில் இப்போ பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதான் உனக்கும் உங்கள் அப்பா அம்மாவை நீ மிஸ் பண்ணுவல அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்னன்னு சொல்கிறாங்க இல்லையே அம்மா அப்பா இங்கே கூட தானே இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகிட்டு தான் கேட்குறேன் என்னடி சொல்கிற அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் இங்கே தான் இருக்காங்க, என் அண்ணன் கூட இங்கே தானே இருக்கான், அதுக்கப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணனா ஆமாம் ஜேகே எனக்கு அண்ணனா அவனோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா இது தானே அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு டீரியஸோட வந்து நம்ம ஒயினை ஹக் பண்ணிட்டு சொல்லுவான் நிஜமாகவே நீ எனக்கு தங்கச்சி தான், உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைச்சது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே சொல்லிட்டு போது சரி இந்த சென்டிமெண்ட்லாம் இதோட போதும், மஜா பண்ண டைம் ஆச்சுல இதோ டைம் வேறு ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் சர்ச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு சர்ச் போகிறாங்க ஃபேமிலியாக. ஆக்சுவலி ஜங்குக்கு தான் வந்து ஒயினை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வருவான் ஸ்டேஜுக்கு. ஸோ வந்துட்டு சர்ச்சில் ஃபாதரும் இருப்பார்ல 2 பேர்கிட்ட ப்ராமிஸ் வாங்குவார். ஸோ ப்ராமிஸ் வாங்கிட்டு ஸோ ஒயின்கிட்டே ஃபஸ்ட்டு கேட்குறாரு வில் யூ அக்செப்ட் தயாங் அஸ் எ ராயல் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. ஸோ எஸ் ஐ டூ அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ தயாங்கிட்டே எனக்கு நீ வந்து ஒயினோட ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு எஸ் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ரிசப்ஷன் எல்லாம் வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ 1 வீக் வந்து நம்ம பாய்ஸ் அவங்க கூட தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற அன்றைக்கி ரிசப்ஷன் முடிஞ்சிடும் சரியா. ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ஓகே ஃபங்க்ஷன்லாம் ஓவர் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு இருக்கும்போது என்னென்னா நம்ம என்னது கூப்பிடுவாங்க என்ன இருங்க இப்போ எல்லோரும் என்ன கிளம்பி எங்கே போகிறீங்க, எல்லாம் ஒயின் வெட்டிங் ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லோரும் வீட்டுக்கு தானே போகணும், என்ன முடிஞ்சிச்சு செலிப்ரேஷன் இன்னும் முடியவே இல்லை என்ன சொல்கிறா எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு தானே போகணும், உங்கள் மேரேஜ் முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஐயா இன்னும் முடியவே இல்லையே என்ன சொல்கிறா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன சொல்லிட்டுருக்கா அப்படின்னு ஐயோ லூஸ் ஆனால் அவனுக்கு இது கூட புரியல, நம்ம ஸ்டோரி ட்ரீம் இன்னும் கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்கிறேன். ட்ரீம் இன்னும் கண்டினியூ ஆக போதா என்ன வயலும் வளர்ற, ஐயோ அண்ணா என்னையும் தாயாங்கே நீ சேர்த்து வச்சுட்ட, அது எப்படி உன்னையும் ஜோவையும் டூயட் பாட வைக்கணும்ல, அதுக்கு நான் இருந்தால் தானே நடக்கும்,
ஸோ ட்ரீம் கேர்ள் இருந்தால் தானே உங்களை சேர்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஜேர்னி இன்னும் முடியல, இந்த ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே ஓ சொல்கிறாங்க. ஆமாடா, இது வந்து இன்னும் முடியல, இதுலேருந்து கண்டினியூட்டி தான் நெக்ஸ்ட் எபிசோடாக வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா ஜங்குக்கோட எஃப்எஃப் வந்துருக்கு. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 எபிசோட் வந்து ஜங்குக் எஃப்எஃப் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ட்ரீம் கேர்ள் சீசன் 2 உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா கேகேஎஃப்எஃப் பார்க்கலாம். ஓகே, சாரி டூரேஷன் கொஞ்சம் லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டிடியூட் குயின் அன்டோல்ட் ஸ்டோரியிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutes வரைக்கும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர், லவ் யூ.